அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம். அரையாண்டு தேர்வுக்கான ப்ரிப்பரேஷன் சீரீஸ் இது. இன்றைக்கி டே 15 டாப் 15 கொஷின்ஸை பார்க்க போகிறோம். ரொம்ப சின்சியராக ஒரு நாளோட கொஷின்ஸையும் ஒரு கொஷின் கூட விடாமல் தரவு பண்ணுங்கள். ரீசண்டாக தான் ஒரு 2-3 நாளாக தான் 15 கொஷின்ஸ் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடிலாம் 10 கொஷின்ஸ் தான். ஸோ இந்த 15 கொஷின்ஸுமே ஒரு பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின். இந்த கொஷின்ஸை நீங்கள் தொடர்ந்து படிக்கிறப்ப நிறைய கொஷின்ஸ் கவர் ஆகும். ஒரு நாளும் படிச்சுட்டே வர்றப்ப ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் கழித்து பாருங்கள், அவ்வளோ கொஷின்ஸ் நீங்கள் தரவு பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த கொஷின் சீரீஸை நீங்கள் எந்த அளவுக்கு சீரியஸாக எடுத்துகிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எதையாவது நாள்ஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்குறப்ப எந்த நாளை ஸ்கிப் பண்ணிங்களோ ஆர் எந்த கொஷினை ஸ்கிப் பண்ணுறீங்களோ அந்த கொஷின் பேப்பரில் பார்க்கறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ எதையும் ஸ்கிப் பண்ணாதீங்க. கொஷின் நம்பர் 1, சுய ஒடுக்கம் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. கொஷின் நம்பர் 2, எத்தில் போரேட் சோதனை பற்றி எழுதுக. கொஷின் நம்பர் 3, ஹீலியத்தின் பயன்களை கூறு. கொஷின் நம்பர் 4, பொதுவான எலக்ட்ரான் அமைப்பினை எழுதுக. டி தொகுதி தனிமங்களுக்கு, எஃப் தொகுதி தனிமங்களுக்கு. கொஷின் நம்பர் 5, நீரேற்று மாற்றியங்கள் என்றால் என்ன? எடுத்துக்காட்டு தருக. கொஷின் நம்பர் 6, ஷாட்கி மற்றும் ஃப்ரெங்கல் குறைபாட்டினை விவரி. கொஷின் நம்பர் 7, ஒரு முதல் வகை வினையின் அரைவாழ் காலம் அதன் துவக்க செறிவை பொறுத்தமையாது என நிரூபி. கொஷின் நம்பர் 8, தாங்கல் கரைசல்கள் என்றால் என்ன? அதன் வகைகள் யாவை? அவற்றிற்கான எடுத்துக்காட்டுகளை தருக. கொஷின் நம்பர் 9, டிபாய் ஹக்கல் சமன்பாட்டினை எழுதுக. கொஷின் நம்பர் 10, வினைவேக மாற்றியின் சிறப்பியல்புகள் யாவை? கொஷின் நம்பர் 11, வில்லியம்சன் ஈத்தர் தயாரிப்பு முறையை பற்றி எழுது. கொஷின் நம்பர் 12, குறிப்பு வரைக பென்சாயின் குறுக்கம் நவநகல் வினை. கொஷின் நம்பர் 13, லிவைன் ஹவுசர் குறுக்கம். கொஷின் நம்பர் 14, லிப்பிடுகளின் முக்கியத்துவத்தை எழுதுக. கொஷின் நம்பர் 15, மேலமைன் ஃபார்மால்டிஹைடின் தயாரிப்பு மற்றும் பயன்கள்.